வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். நலத்திட்டங்கள் அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதே பிரதமரின் எண்ணம். ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. முதலியார்பேட்டை தொகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். புதுவை பஜார் என்று வலைதள செயலி. புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிமுகம். சரிவர இயங்காத போக்குவரத்து சிக்னல்கள். போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா பயண நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா பயண நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பள்ளியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பாரத பிரதமர் திட்ட பயனாளர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியை வாசித்த துணைநிலை ஆளுநர் விக்சித் பாரத் சங்கல்ப யாத்ரா வாகனத்தை பார்வையிட்டார். மேலும் 2024ஆம் ஆண்டு வருட நாட்காட்டியை அறிமுகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமரின் பல்வேறு திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், மக்களுக்காகத்தான் இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்றும் உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்குத்தான் துணைநிலை ஆளுநராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்றும் கூறினார். பாரத பிரதமரின் திட்டங்கள் மூலமாக நாம் இங்கே ஒருங்கிணைப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் அனைத்தும் இந்தியாவில் அனைத்து இடங்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று நினைப்பதாகவும் உஜ்வாலா என்கிற இலவச கேஸ் சிலிண்டர் திட்டத்தை ஏற்படுத்தியதாகவும் ஏறக்குறைய 10 கோடி பேருக்கு மேல் இந்த கேஸ் அடுப்பு கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர், இந்த திட்டம் செயல்பட ஆரம்பித்த பிறகு பெண்களுக்கு புற்றுநோய் போன்ற உடல்நல பிரச்சனைகள் குறைந்து வருவதாகவும் இதற்காக பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம் என்றார். மேலும் இந்த இலவச கேஸ் திட்டமானது குடும்பத்தில் உள்ள பெண்கள் பெயரிலே பெற முடியும் என்றும், மேலும் வீடு கட்டும் திட்டம், விவசாயிகளுக்கான காப்பீடு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் போன்றவை மக்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். திரு பிரகாஷ்குமார் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் இந்த தொகுதிக்கு வந்ததனால், நன்றி இந்த தொகுதியை பற்றிய பிரச்சனைகளை எனக்கு தெரியப்படுத்தியதால். ஏனென்றால் இந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்மால் எந்த அளவிற்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நம்மால் முயற்சி செய்ய முடியும். இங்கே நகராட்சி ஆணையர் உட்பட அத்தனை அதிகாரி அது சமயத்தில் இப்போ நம்ம தொகுதிக்கு ஆளுநர் அவர்கள் வந்திருக்கிறதுனால என்னோட கோரிக்கைகள் நான் ஆளுநர் அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அடிப்படை சம்பந்தமான விஷயங்கள் மேடம் உங்களுக்கு தெரியாது. புதுச்சேரியின் பிரதான சாலை ராஜீவ்காந்தி சிக்னல் இயங்காத காரணத்தால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. புதுச்சேரி நகர பகுதியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து வருகிறது. கிட்டத்தட்ட 10 லட்சம் வாகனங்கள் போக்குவரத்து துறையில் பதிவு செய்து இயங்கி வருகின்றன. அதே நேரத்தில் இங்குள்ள சாலைகள் மற்றும் வீதிகளை பெரிய அளவில் விரிவாக்கம் செய்ய இயலாத நிலை உள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை, கருவடிக்குப்பம், சிவாஜி சிலை தொடங்கி தேங்காய் திட்டு, மரப்பாலம் வரை ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம் என 6 போக்குவரத்து சிக்னல்கள் உள்ளன. மேலும் அண்ணா சிலை, காமராஜர் சிலை, லெனின் வீதி, இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை உட்பட பல இடங்களில் போக்குவரத்து சிக்னல்கள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் கடந்த 2020 செப்டம்பர் மாதம் முதல் பல்வேறு இடங்களில் பல லட்சம் மதிப்பில் நிறுவப்பட்ட புதிய போக்குவரத்து சிக்னல்கள் சரியான முறையில் இயங்குவதில்லை. பல இடங்களில் பழுதாகி காட்சி பொருளாக உள்ளன. ராஜீவ்காந்தி சதுக்கத்தை ஒட்டியுள்ள நட்சத்திர தகுதி வாய்ந்த தனியார் தங்கும் விடுதிக்காக விதிமுறைகளை மீறி ஏற்படுத்தியுள்ள தடைகளால் புதுச்சேரி காவல்துறை காவலர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். போக்குவரத்து சிக்னல்கள் சரியாக இயக்கப்படுவதில்லை என்று கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கி புதுச்சேரியில் பல்வேறு புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை.
மேலும் ராஜீவ்காந்தி சிக்னல் சரிவர இயங்குவதில்லை. இவ்வழியேதான் ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஆட்சியர் செல்கிறார். முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமைச் செயலர் தொடங்கி உயர் அதிகாரிகள் பலரும் இந்த சிக்னல்களை தாண்டி செல்கின்றனர். அவர்கள் செல்லும் போது போக்குவரத்தை காவல்துறையினர் சீரமைக்கின்றனர். மற்ற நேரங்களில் கண்டுகொள்வதில்லை என்று குற்றச்சாட்டு பரவலாக எழுந்துள்ளது. உடல்நிலை சரியில்லாமல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்த பெண்ணை மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லாததால் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து இளைஞர் காங்கிரசார் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வாயிற்கதவை பூட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கிராம பகுதியான வில்லியனூர் கனவாப்பேட்டையை சேர்ந்த வள்ளி என்கிற பெண் வயிற்றுப்போக்கு காரணமாக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். பின்னர் வள்ளி வீட்டின் கழிவறையில் மயக்கமடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை மீண்டும் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்ற போது அங்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாத நிலையில் அவரை உடனடியாக மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வாகனம் கேட்டுள்ளனர். ஆனால் ஓட்டுநர் இல்லை என கூறி நேரம் கடந்ததால் வள்ளி சுகாதார நிலையத்தில் உயிரிழந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் சட்டப்பேரவை அருகே உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தின் கேட்டை மூடி அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகடை காவல்துறையினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சுகாதாரத்துறை இணை இயக்குநரை சந்திக்க வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இணை இயக்குனர் இதுபோல் சம்பவம் இனி நடக்காமல் இருக்க அதிகாரிகளிடம் பேசியுள்ளதாகவும் தற்போது நடந்துள்ள சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து தர்ணாவில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். ஏதாவது ஒரு சும்மா ஃபைலாவது பண்ணிட்டு எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க கம்ப்ளைண்ட் ஆட்சியாளர்களுக்கு இது பண்ண தான் போராட்டமே. நீங்க அது ஓரமா நில்லுன்னா என்ன அர்த்தம்? புதுவை பஜார் என்ற பெயரில் வலைதள செயலியை புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு புதியதாக அறிமுகம் செய்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹி ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள நகர மற்றும் கிராமங்களில் உள்ள வணிகர்களை ஒருங்கிணைத்து 20 ஆண்டுகளாக வணிகர்கள் கூட்டமைப்பு செயல்பட்டு வருகிறது. அமேசான் போன்ற பெரிய நிறுவனங்களில் வலைதள செயலிகள் மூலமாக சிறு மற்றும் பெரு வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை அடைந்து வருகின்றனர். இதனை மாற்றும் வகையில் புதுவை பஜார் என்ற பெயரில் வலைதள செயலியை புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிமுகப்படுத்தியது. நம்ம ஊரு நம்ம கடை என்ற வகையில் 5 லட்சம் வர்த்தகர்கள் இணைந்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள மருத்துவமனை, மருத்துவர்கள், ஹோட்டல்கள், வர்த்தக நிறுவனங்கள், சுற்றுலா தலங்கள், கேளிக்கை என இணைந்துள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹி ஆகிய புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களின் பொருட்களை மட்டுமே விற்க முடியும். சர்வதேச செயலியை போல தள்ளுபடி, சிறப்பு சலுகை அளிக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சேர்மன் சிவசங்கரன், தலைவர் பாபு ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். அனைத்து விதமான வியாபார செயல்பாடுகளுக்கான ஒன் ஸ்டாப் என்று சொல்லக்கூடிய வகையில் புதுவை பஜார் வலைதளம் அமையும். இந்த செயலியை கைபேசியில் பதிவிறக்கம் செய்வது மூலமாக அனைவரும் பயன்பெற முடியும். முன்பதிவு, அவசர சேவை, திரையரங்கில் முன்பதிவு, கல்வி சம்பந்தப்பட்ட இணைப்புகள் போன்ற அனைத்து சேவைகளையும் மக்கள் பெற முடியும் என்று வணிகர்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். பத்திரிகையாளருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவை பஜார் இன்று பிறந்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க புதுச்சேரி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்லைன் ட்ரேடிங். பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதல்வர் அறிவிப்பை அமல்படுத்த கோரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்த 2000க்கும் மேற்பட்டோர் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலை காரணம் காட்டி பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் ஊதியத்துடன் மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார்.
இந்த நிலையில் பணி வழங்க கோரி முதல்வர் அறிவித்து 9 மாத காலம் ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீண்டும் பணி வழங்க கோரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டக்காரர்களை கலைய செய்தனர். சட்டமன்ற உறுப்பினர்களே, அண்ணாச்சி அண்ணாச்சி முதல்வர் அண்ணாச்சி சபாநாயகர் அண்ணாச்சி. புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர்கள் இருவர் திருக்கனூர் காவல் நிலையத்தில் துணை உதவி ஆய்வாளர் முன்னிலையில் ஒருவருக்கொருவர் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்க முயற்சிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருக்கனூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளரின் ஜீப் ஓட்டுநராக ஊர்காவல் படை வீரர் ராகவன் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விடுமுறையில் இருந்தபோது தனது காரை ஓட்டி சென்றார். அப்போது இவரது கார் கோணிச்சம்பட்டு பகுதியில் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதுவது போல் சென்றது. இதை இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் கண்டித்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் புகார் அளிக்க திருக்கனூர் காவல் நிலையம் வந்தனர். அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நபரும் ஊர்காவல் படையை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. பின் இருவரிடமும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது கார் ஓட்டி வந்த ஊர்காவல் படை வீரர் சக ஊர்காவல் படை வீரரை உதவி ஆய்வாளர் முன்னிலையில் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயற்சிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. காவல் நிலையத்தில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தனது நண்பர்களுடன் மணலிப்பட்டு சாராய கடைக்கு சென்று ஊழியரிடம் தகராறு செய்ததுடன் அதே காரில் தமிழக பகுதியான திருவக்கரைக்கு சென்றபோது கார் மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. முதலியார்பேட்டை தொகுதியில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை திமுக சட்டமன்ற உறுப்பினர் செய்து கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதுச்சேரி கடலூர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை, குடிநீர், வாய்க்கால், மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருகிறது. இதுகுறித்து அந்த தொகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசுக்கு பல முறை கோரிக்கை வைத்தும் இதுவரை அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை கண்டித்து அந்த தொகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான பாஸ்கர் தலைமையில் புதுச்சேரி கடலூர் சாலையின் மரப்பாலம் சந்திப்பில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். சுமார் 1 மணி நேரமாக நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். தொகுதி மக்களுக்கு இந்த 2021க்கு பதில் பிறகு என்னுடைய காலகட்டத்தில் ஆரம்பித்த பணிகள் எல்லாம் நிலுவையில் இருக்குது. எந்த பணியும் முழுமையடையலை. பாதாள சாக்கடை திட்டம் இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர் மீதிக்கிற முடிக்க வேண்டிய பணியிலேருந்து ஒரு கல்லை கூட இன்னி வரையும் எடுத்து வைக்கல. 8 மணி தான் நாளைக்கு சாலை மறியல் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு இவ்வளோ பெரிய கும்பல், இவ்வளோ பெரிய மக்கள் வந்துக்கிறாங்கன்னா நிச்சயமாக என்னுடைய மக்கள் என் கூட தான் இருக்கிறாங்க. அதில் எந்த காலத்தில் அதிகாரிங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் செய்யலைன்னா இன்னும் 20 நாளில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவேன். ஏன்சியன்ட் புதுச்சேரி போட்டோ வீடியோகிராஃபர் நலசங்கம் நடத்திய 10ஆம் ஆண்டு மட்டைப்பந்து போட்டியில் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை வழங்கப்பட்டது. புதுச்சேரி போட்டோ வீடியோகிராஃபி நலசங்கம் சார்பில் கடந்த மாதம் 26ஆம் தேதி கிரிக்கெட் போட்டி தொடங்கப்பட்டது. இதில் 6 அணிகள் பங்கேற்றன. லீக் சுற்று முறையில் நடத்தப்பட்ட இந்த ஆட்டத்தில் இறுதி ஆட்டத்திற்கு KK வீடியோ அருள் தலைமையிலான நிக்கான் அணியும் பாபுஜான் தலைமையிலான JVC அணியும் தேர்வாகின. இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்ற அருள் தலைமையிலான அணி
பந்துவீச்சை தேர்வு செய்தது. பாபுஜான் தலைமையிலான அணி முதலில் பேட்டிங் செய்தது. 14 ஓவர் முடிவில் பாபுஜான் தலைமையிலான அணி 105 ரன்கள் எடுத்தது. 106 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய அருள் தலைமையிலான அணி வீரர்களின் சிறப்பான ஆட்டத்தால் 13.3 ஓவரில் 106 ரன்கள் எடுத்து கே அருள் தலைமையிலான நிக்கான் அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிக்கு சங்க தலைவர் மாரிமுத்து பரிசு கோப்பை வழங்கினார். இரண்டாவது பரிசினை வென்ற பாபுஜான் தலைமையிலான அணிக்கு செயலாளர் ரஞ்சித் குமார், பொருளாளர் பிலிப், துணைத் தலைவர் ஆனந்த், அருள் கோப்பை வழங்கினர். இறுதிப் போட்டியில் விளையாடிய நிக்கான் அணி வீரர்களுக்கும் ஜேவிசி அணி வீரர்களுக்கும் முன்னாள் செயலாளர் டேவிட், இணை செயலாளர் பாலு, சக்தி, பொதுஜன தொடர்பாளர் அல்போன்ஸ், ஆறுமுகம் நினைவு பதக்கங்களை வழங்கினர். பின்னர் பேசிய சங்க தலைவர் மாரிமுத்து, ஆண்டுதோறும் நடத்தப்படும் விளையாட்டு போட்டியானது புகைப்பட கலைஞர்கள் ஆண்டுதோறும் தொழில் சார்ந்த பணியில் தொடர்ந்து ஈடுபடுவதால் அவர்களது மன வலிமையும் உடல் வலிமையுடன் புகைப்பட கலைஞர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் இந்த மட்டைப்பந்து போட்டியினை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த கிரிக்கெட் நிர்வாக குழுவை சேர்ந்த அக்பர், ஜோதிபாஸ், இசைமணி, VK மோகன், மிக்சிங் மோகன் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்திய சங்கத்தின் நிதி உதவியாளர்கள் நன்றியினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். குடிசை மாற்று வாரியம் மூலம் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள நபர்களுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 42 பயனாளிகளுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கல்வீடு கட்டுவதற்கான முதல் தவணையாக ஒரு நபருக்கு 1,20,000 ரூபாய்க்கான பணி ஆணையினை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு 42 பயனாளிகளுக்கு மொத்தமாக 50,40,000 ரூபாய் தவணை தொகைக்கான ஆணையினை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் சுதர்சனன், கோபிநாதன் மற்றும் NR காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். சரியான முறையில் வந்து அதை சில IESL சங்கத்தின் கட்டிடத்தை புதுப்பித்து அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை புதுவை முன்னாள் ராணுவ நலத்துறை இயக்குனர் மகாதேவன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். டெல்லியை தலைமையிடமாகவும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒப்புதலுடனும் 2005ஆம் ஆண்டு முதல் புதுவையில் செயல்பட்டு வரும் IESL நலச்சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய நிர்வாகிகளின் தலைமையில் IESL நலசங்கத்தின் சங்க அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுவை முன்னாள் துணை மாவட்ட ஆட்சியரும் புதுவை முன்னாள் ராணுவ நலத்துறை இயக்குனருமான மகாதேவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி புதுப்பிக்கப்பட்ட சங்க அலுவலகத்தை திறந்து வைத்தார். மேலும் விமானப்படையில் இருந்து ஓய்வு பெற்றவரும் தற்போதைய புதுவை போக்குவரத்து துறை துணை ஆணையருமான சந்திரகுமாரன் சங்கத்தின் பெயரில் புது வருட காலண்டரை வெளியிட்டு சங்க உறுப்பினர்களுக்கு வழங்கினார். இதில் தலைவர் பெருமாள், மூத்த துணைத் தலைவர் ஜோதிகுமார், துணைத் தலைவர் பரமசிவம், பொதுச் செயலாளர் தேவராஜ், செயலாளர் தனுஷ் ஆகியோருடன் சுமார் 50 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் புதுவையில் உள்ள மற்ற முன்னாள் ராணுவ வீரர்களின் சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை சங்க பொருளாளர் ரவிச்சந்திரன் சிறப்பாக செய்திருந்தார். விழாவின் முடிவில் செயற்குழு உறுப்பினர் துளசிதாஸ் நன்றி உரையாற்றினார். இத்தகைய சிறப்பான செயல்பாடுகளை கண்டு பொதுமக்களும் உறுப்பினர்களும் புதிய உறுப்பினர்களும் வெகுவாக பாராட்டினர். தொடர்ந்து சங்க உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது.
வி மணவெளி ஆண்டாள் நகரில் 20 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி ஆண்டாள் நகரில் உட்புற சாலைகளுக்கு வெளியூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் வெளியூர் கொம்யூன் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், தட்சிணாமூர்த்தி, பாலகுரு, ராஜேந்திரன், லட்சுமணன், அருள், வேல்முருகன், சுப்பிரமணி, பரமநாந்தம், முருகன், நடராஜன், ஜீவா, நாகராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதி திராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், வேளாங்கண்ணி துணை அமைப்பாளர் பகுருதீன், ராஜி, கந்தசாமி, ஹரிகிருஷ்ணன், சுப்பிரமணி, செல்வநாயகம், முருகன், அலித் பாய், பாலமுருகன், நடராஜன், முருகையன், ராமஜெயம், வீரமுத்து, நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடிகர் ஜீவா பிறந்தநாளை முன்னிட்டு குழந்தைகள் காப்பகத்தில் காலை உணவு வழங்கி குழந்தைகள் வயிறார உணவு பசியார மகிழ்வித்த ஜீவா ரசிகர்கள். நடிகர் ஜீவா பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள், சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் தலைவர் சந்தானம் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்மன் நகரில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி ஜீவா தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் குழந்தைகளை காப்பகத்தில் ஜீவா ரசிகர் மன்றத்தில் சார்பில் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டதை அனைத்து குழந்தைகளும் வயிறார உண்டு மகிழ்ந்தனர். கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு கொடுத்தா நல்லா. லைட்டா பக்கத்து போடாம ஆரம்ப கால தொழில்களை எதிர்க்கட்சி தலைவர் சிவா கைவிட வேண்டும் என்றும், கொலை செய்ய சொல்வதும் அவர்களை ஜாமீன் எடுப்பதும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மனித கசாப் கடை நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் உள்ளிட்ட பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வீட்டிற்கு 150 ரூபாய் பணம் ஒதுக்கியுள்ளது மக்களை ஏமாற்றும் செயல் என கூறினார். புதுச்சேரியில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் தங்களது குற்றங்களை மறைக்கும் வகையில் தொடர்ந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர், அதிமுக மீது பொய் புகார் செய்வது, காவல்துறையினரை மிரட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் இவர்களது ஆட்டம் அதிமுக தொண்டன் ஒருவனிடம் எடுபடாது என சவால் விடுத்தார். கழிவுநீர் தொட்டியில் குழந்தை விழுந்த விவகாரத்தில் 13 நாட்கள் கழித்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா தூண்டுதலின் பேரில் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் அதிமுக சார்பில் நாளை போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்தார். எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆரம்ப கால தொழில்களை விட்டுவிட வேண்டும் என்றும், கொலை செய்ய சொல்வதும் பிறகு அவரை ஜாமீனில் எடுப்பதும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மனித கசாப் கடை நடத்தி வருவது வெட்கக்கேடானது என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார். தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியில் மத ரீதியாக மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உரிய நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து வழங்கி வந்தார். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியில்
பொங்கல் தினத்தை கொண்டாடும் அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்திய ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீ தர்மசாஸ்தா விரத குழு சார்பில் நடைபெற்ற 11ஆம் ஆண்டு ஐயப்ப சுவாமி திருவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்தனர். புதுச்சேரி சண்முகாபுரம் சோனியா காந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா விரத குழுவின் சார்பில் 11ஆம் ஆண்டு ஐயப்ப சுவாமி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனைகள் மற்றும் பஜனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு 18 படிகளுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட ஸ்ரீ ஐயப்ப சுவாமி முன்பு அமர்ந்து மஞ்சள், குங்குமம், பூ உள்ளிட்டவற்றை கொண்டு பஞ்சமுக விளக்கிற்கு பூஜை செய்து ஐயப்பனை வழிபட்டனர். இறுதியாக சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ தர்மசாஸ்தா விரத குழுவினர் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் செய்திருந்தனர். காசிக்கு வீசு மிகுந்த திருக்காஞ்சி காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கைவராக நதீஸ்வரர் பெருமானுடைய ஆலயத்தில் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கைவராக நதீஸ்வரர் பெருமானுடைய ஆலயத்தில் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி தினத்தில் உலகிற்கு படியளந்த திருவிளையாடல் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவிலே தேய்பிறை அஷ்டமி என்பதால் பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் காமாட்சி மீனாட்சி கங்கைவராக நதீஸ்வரர் பெருமான் உலகிற்கு படியளந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி சிறப்பு தீப ஆராதனைகளும் செய்து அனைத்து பக்தர்களுக்கும் தனம் தானியம் செழிக்க வேண்டும் என்பதற்காக பச்சரிசி, சில்லறைகள், நாணயம் மற்றும் நெல்லிக்கனிகள் ஆகியவை அருட்பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து 2024ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியை பக்தர்களுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியானது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் தேய்பிறை அஷ்டமி தினத்தில் மதுரையிலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெருமாள் உலகிற்கு படியளந்த திருவிளையாடலை நினைவு கூறும் வண்ணமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய பரிபூரண அருளும் செல்வமும் செழிக்கும், கடன் தொல்லைகள் தீருகின்றது, செல்வ செழிப்பு ஏற்படுகின்றது, அனைவருக்கும் நல்ல விவசாயம் தழைப்பதற்கும் இந்த வழிபாடு வழிவகுக்கின்றது. இதனை திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் பெருமான் நிர்வாகத்தினரும் திருக்காஞ்சி கிராமவாசிகளும் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
பாகூர் கிருமாம்பக்கம் பகுதிகளில் மின் கட்டணம் பாக்கி வைத்துள்ளவர்களின் மின் இணைப்புகள் அதிரடியாக துண்டிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மின் கட்டணம் பாக்கி வைத்துள்ளவர்களின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காட்டுக்குப்பம் இளநிலை மின் பொறியாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளான கிருமாம்பாக்கம், மணப்பட்டு, பிள்ளையார்குப்பம், மதுகிருஷ்ணாபுரம் பகுதிகளில் 10,000 ரூபாய்க்கும் அதிகமாக மின் கட்டணம் பாக்கி வைத்துள்ளவர்கள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவர்களது இணைப்புகள் துண்டிக்கும் பணி தொடங்கியது. இளநிலை பொறியாளர் ஸ்டாலின் தலைமையில் ஊழியர்கள் 4 குழுக்களாக பிரிந்து கட்டண பாக்கி வைத்துள்ள இணைப்புகளை துண்டிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருமாம்பாக்கத்தில் உள்ள கமலா முருகையன் திருமண நிலையத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்றது. அனைவருக்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 77 பயனாளிகளுக்கு தலா 1,20,000 ரூபாய் வீதம் 92.40 லட்சம் ரூபாய்க்கான பணி ஆணை வழங்கப்பட்டது. மேலும் ஆதி திராவிடர் மேம்பாட்டுத்துறை மூலம் திருமண உதவி தொகைக்காக 27 நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 27 லட்சம் ரூபாய்க்கான ஆணையும் தொடர்நோய் குணப்படுத்த மாதாந்திர நிதி உதவியாக 18 நபர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இதேபோல் சமூக நலத்துறை மூலம் ஊனமுற்றோர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் அடையாள அட்டை 20 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், கூட்டணி கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி காரைக்காலில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும், எனவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கைவிட்டு பழைய முறையான வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்த வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்தும் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். NLC விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட வீட்டிற்கு நஷ்டஈடு வழங்காததை கண்டித்து விருத்தாச்சலம் கோட்டாட்சியரிடம் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த தாண்டவன்குப்பம் ஆட்டோகேட் பகுதியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக 100க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர். தற்போது NLC நிறுவனம் விரிவாக்க பணிக்காக 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்த வீடுகளை கையகப்படுத்தினார்கள். ஆனால் இதனால் வரை வீடு இழந்த பயனாளிகளுக்கு NLC நிர்வாகம் சார்பில் நஷ்டஈடு வழங்காததை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜகீர்த்தி தலைமையில் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான மனுவினை கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் செந்தில்குமாரிடம் வழங்கினர். இதில் 50க்கும் மேற்பட்ட NLC நிறுவனம் விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட வீடு இழந்து நிற்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வேப்பூரில் கலைஞர் நூற்றாண்டு விழா முன்னிட்டு பட்டா வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டு 1798 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை விருத்தாச்சலம் கோட்டம் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா முன்னிட்டு பட்டா வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டு இந்த முகாமினை துவக்கி வைத்து வேப்பூர், திட்டக்குடி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட வட்டத்திற்கு உட்பட்ட 1798 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம், வருவாய்த்துறையினர் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
விருத்தாச்சலத்தில் திமுக அரசை கண்டித்தும் தமிழக காவல்துறையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாம்பரம் மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் யாக்கோப்பை ஒருமையில் பேசியதை கண்டித்தும் அறவழியில் போராட்டம் நடத்திய மனிதநேய மக்கள் கட்சியின் மீது நடத்தப்பட்ட தடியடி நடத்திய காவல்துறையை கண்டித்தும் சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டுகொள்ளாத திமுக அரசை கண்டித்தும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் விருத்தாச்சலம் பாலக்கரையில் உள்ள அம்மா உணவகம் முன்பு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனாவை பணி நீக்கம் செய்ய கோரியும் தடியடி நடத்திய காவல்துறை மற்றும் தாம்பரம் காவல்துறை ஆணையர் பவன்குமார் ரெட்டி மீது நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். இதில் 30க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நூற்றாண்டு கலையரங்கத்தில் விருத்தாச்சலம் JCI புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நூற்றாண்டு அரங்கத்தில் விருத்தாச்சலம் JCI 2024ஆம் ஆண்டு கிளை இயக்க தலைவர் மற்றும் ஆட்சி மன்ற குழு பதவியேற்பு விழா நடைபெற்றது. JCI அமைப்பின் நடைமுறையின்படி புதிய மற்றும் முன்னாள் நிர்வாகிகளுக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு மேடைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக மண்டல தலைவர் ஏழுமலை, திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சத்தியவாடி ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன், வழக்கறிஞர் மணிகண்டராஜன், மண்டல தலைவர் 2022-2023 கண்ணன், JCI இந்தியா மணிவண்ணன், அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வினோத்குமார், 2024ஆம் ஆண்டிற்கான தேர்வு செய்யப்பட்ட தலைவர் சுரேஷ், செயலாளர் விஜய், பொருளாளர் மணிவாசகன், இணை செயலாளர் கிருஷ்ணராஜ், துணைத் தலைவர் ஜான் விக்டர், சேவியர், திட்ட இயக்குனர் சங்கவி கிருஷ்ணராஜ், லதா சுரேஷ், திட்ட இயக்குனர் சங்கவி கிருஷ்ணராஜ், மாலதி சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பதவியேற்பு விழாவினை துவக்கி வைத்தனர். முன்னாள் தேசிய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். பின்பு புதிதாக பொறுப்பேற்ற தலைவர் சுரேஷ் தலைமையில் செயலாளர் விஜய், பொருளாளர் மணிவாசகன் முன்னிலையில் ஆட்சி மன்ற குழுவினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதிதாக பதவியேற்ற பொறுப்பாளர்களை வாழ்த்தி சத்தியவாடி ஊராட்சி மன்ற தலைவரும் கடலூர் மேற்கு மாவட்ட தெற்கு ஒன்றிய திமுக செயலாளருமான வேல்முருகன், நகர செயலாளர் திமுக தண்டபாணி, வழக்கறிஞர் மணிகண்டராஜன் மற்றும் பலர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த பதவியேற்பு விழாவில் ஏராளமான முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நல்லூர் அரசு மருத்துவமனைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கூடுதல் கட்டிடம் கட்ட அமைச்சர் CV கணேசன் அடிக்கல் நாட்டினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகிலுள்ள நல்லூர் ஊராட்சியில் நல்லூர் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனையில் இருந்த கட்டிடம் மேற்கூரை இடிந்து விழுந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டது. அதனால் கூடுதல் கட்டிடம் கட்ட தமிழக அரசு நிதி ஒதுக்கியது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 3ஆம் தேதி 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் நல்லூர் ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி, சேர்மன் செல்வி அரியபாதம், வட்டார தலைமை மருத்துவர் தமிழரசன், PTO சண்முக சிகாமணி, ஜெயக்குமாரி, கோட்ட வளர்ச்சி அலுவலர் இன்பா, மாவட்ட கவுன்சிலர் சக்தி விநாயகம், திமுக நிர்வாகிகள் சுப்பு, அன்பழகன், அன்புகுமரன், இளைஞரணி ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் தனசேகரன், நகர் பாபு, கிளை அவைத் தலைவர் செல்வராசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நலத்திட்டங்கள் அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதே பிரதமரின் எண்ணம். ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. முதலியார்பேட்டை தொகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். புதுவை பஜார் என்று வலைதள செயலி, புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிமுகம். சரிவர இயங்காத போக்குவரத்து சிக்னல்கள், போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.